சில இசையமைப்பாளர்கள் தாங்கள் இசையமைக்கிற படங்களில் ஏதாவது ஒரு பாடல் பாடுறதுக்கு ஆர்வம் காட்டுறதுண்டு. இசைப்புயல் ஏஆர் ரகுமான் பாடகரானது எப்படி? அதாவது 1992 ரோஜா படத்தோட ரெக்கார்டிங். அப்போ சின்ன சின்ன ஆசை பாடலில் இடையில ஒரு படகோட்டியோட ஹம்மிங் வாய்ஸ் வர்றதை இயக்குனர் மணிரத்னம் கேட்டார். இது யாருடைய வாய்ஸ்னு கேட்டார். ரகுமான் என்னோட வாய்ஸ் தான்னு சொன்னார். அதை மனசில் வச்சுருந்த இயக்குனர் மணிரத்னம் பம்பாய் படத்தப்போ ஹம்மா ஹம்மா பாடல் ரகுமான் பாடி ஆகணும்னு கேட்டுக்கிட்டார். அந்த பாடல் பெரிய அளவில் ஹிட்டானது. அடுத்து இயக்குனர் சங்கர் ஊர்வசி ஊர்வசி பாடல், இயக்குனர் கதிர் முஸ்தபா முஸ்தபா பாடலை பாட வச்சாங்க. வந்தே மாதரம் ஆல்பத்தில் பெரும்பாலான பாடல்களை ஏஆர் ரகுமான் பாடினார். இவர் பாடின பாடல்கள் பெரும்பாலும் மாபெரும் வரவேற்பை பெற்றது. உணர்ச்சிகளை இயல்பாக வெளிப்படுத்துகிற மென்மையான ஒரு தனித்துவமான குரல். அதனால தான் ஒரு சிறந்த இசையமைப்பாளராக மட்டும் இல்லாமல் ரசிகர்களால் விரும்பப்படுற ஒரு பாடகராகவும் திகழ்கிறார் இசைப்புயல் ஏஆர் ரகுமான்.